கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு சற்று வித்தியாசமாகவும் வேறுபட்டதாகவும் நேரடியாக ஒரு சில கருத்துக்களை நமக்கு உணர்த்துவதாகவும் அல்லது பல பேர் நினைப்பது போன்று அவர் புரட்சியாளர், கலகக்காரர், அவர் பிளவு உண்டாக்க வந்தவர் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை நமக்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் எடுத்து சொல்கின்ற ஒரு பகுதியை பார்க்கின்றோம். இதை இரண்டாக பிரிக்க வேண்டும். இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் அமைதியை அல்ல, நான் ஏற்படுத்த வந்தது பிளவு என்று சொல்கின்றார். அது பல முறை நாம் இதை பற்றிய விளக்கங்களை கேட்டிருக்கலாம். முதல் பகுதியிலே பாருங்கள், மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று ஆண்டவர் தீ, நெருப்பு என்பதை பற்றி நமக்கு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நெருப்பு, இந்த தீ என்பது என்ன என்று சொன்னால், இந்த வார்த்தையிலிருந்து தான் தீவிரம் என்ற அந்த வார்த்தையையும் வருவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தீவிரம் என்று சொன்னால் அதனுடைய டென்சிட்டி, இன்டென்சிட்டி என்றெல்லாம் ஆங்கில வார்த்தைகளே சொல்கின்றார்கள். அதனுடைய வீரியம் என்பதும் அதனுடைய வேகம் என்பதையும் நாம் அதிலிருந்து கணக்கிடலாம். ஆக ஒரு நெருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நெருப்பு என்ன செய்கிறது? அது சுட்டெரிக்கிறது. இட் கன்சியூம்ஸ். அதே நெருப்பு என்ன செய்கிறது என்று விரைவாக பரவுகிறது, ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்ட். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த நெருப்பை அணைப்பதற்கு நாம் பல்வேறு வழிகளை கடைபிடிக்கின்றோம். இந்த நெருப்பு என்பது முதலிலே சொன்னேன், சுட்டெரிக்கிறது என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் அது நெருப்பிற்கு அருகில் இருக்கின்ற பொழுது, நெருப்பிலே வருகின்ற பொழுது அது கரியாக மாறுகிறது, அது சாம்பலாக போகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இயேசு ஏற்படுத்த வந்தார். எந்த ஒரு மாற்றம் என்று சொன்னால் மனமாற்றம். பாவத்தை சுட்டெழித்து இந்த உலகத்திலே சாவை வென்றொழித்து ஆண்டவர் புதியதொரு உலகத்தையும் புதியதொரு வாழ்வையும் சமூக உறவையும் ஏற்படுத்த வந்தார். எனவே இந்த தீயானது இப்பொழுது வந்துவிட்டது. ஆண்டவர் இயேசு சொன்னார், விண்ணரசு வந்துவிட்டது என்று சொல்லி. விண்ணரசு என்றால் யார், என்ன என்றால் விண்ணரசு என்பது ஆண்டவர் இயேசு தான். எனவே இயேசு வந்துவிட்டார், அவரில் விண்ணரசு வந்துவிட்டது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் மனம் மாறுங்கள் என்று ஆண்டவர் கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தீயாக வருகிறார். அவர் பாவங்களை சுட்டெரிக்கின்றார். புதியது ஒரு வாழ்வை நமக்கு அளிப்பதற்காக வருகிறார். பழையன கழிந்து புதியன புகுவதற்கு ஆண்டவர் இயேசு அந்த பழையதை அவர் சுட்டெரிக்கின்றார், அழித்தொழிக்கின்றார். பாவத்தையும் சாபத்தையும் இறப்பையும் அவர் கடந்து செல்கின்றார் என்பதே நமக்கு தெளிவு. இந்த நெருப்பு என்பது விரைவாக பரவ வேண்டும், விரைவாக அது பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். அதுதான் நெருப்பினுடைய தன்மை. ஒரே இடத்திலேயே எரிந்து கொண்டிருப்பதில்லை. சிறிது காற்றடித்தாலும் பரவாயில்லை, அல்லது பக்கத்தில் ஏதேனும் பொருள் இருந்தாலும் பரவாயில்லை, அது உடனடியாக பற்றி கொள்ளும், அது உடனடியாக பரவும். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நற்செய்தியானது எல்லோருக்கும் பரவ வேண்டும். அவருடைய மனதை சுட்டெரிக்க வேண்டும், பாவத்தை அவர்கள் விட்டொழிக்க வேண்டும் என்பதை இயேசு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு தீ, மிகப்பெரிய ஒரு நெருப்பு. இந்த நெருப்பைத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுகின்றார். இந்த நெருப்பை கொண்டு தான் பாவத்தை அழிக்கின்றார். இந்த நெருப்பை கொண்டு தான் சாபத்தையும் சாவையும் அவர் வென்றொழிக்கின்றார். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, அந்த தீ இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற நான் மிகவும் விரும்புகின்றேன். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு என்ன? திருமுழுக்கு என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை சாவு, அவருடைய இறப்பு, அந்த இறப்பிற்கு பிறகு அவர் பெற இருக்கின்ற புதியதொரு வாழ்வு. திருமுழுக்கு என்று சொன்னாலே புது வாழ்வு, புது பிறப்பு என்றுதான் அர்த்தம். பழைய பாவ நிலையிலிருந்து நாம் புதுப்பிக்க பெற்றவர்களாக, புது மனிதர்களாக நாம் வருகின்றோம். எனவே தான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே புதிய பெயர் கொடுக்கின்ற அந்த சடங்கையும் வைத்திருக்கின்றோம். அப்படி என்றால் இதுவரைக்கும் பெயர் இல்லாத ஒரு குழந்தை இன்றைக்கு பெயரோடு ஆண்டவருடைய குழந்தையாக அற்புதமான ஒரு தூய்மையான படைப்பாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் புதிய பெயரை சூட்டுகின்றார்கள்.
எனவே புது படைப்பாக மாறி இருக்கிற அந்த ஒரு சூழலைத்தான் இந்த திருமுழுக்கு என்பது நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இயேசுவினுடைய திருமுழுக்கு அவருடைய இறப்பிற்கு பிறகுதான் தூய ஆவியானவர் அந்த திருத்தூதர்கள் மீது இறங்குகின்றார். தீ நாக்கு வழியாக அவர்களுள் புகுந்து அவர்களுக்கு புதிய நெருப்பை கொடுத்து அந்த நற்செய்தியை பரப்புவதற்கான ஆற்றலை கொடுக்கின்றார். அந்த தீயைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அந்த அனுபவம் தான் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற தீயாக இருக்க வேண்டும், நெருப்பாக இருக்க வேண்டும். இது அணையாத ஒரு நெருப்பாக இருக்க வேண்டும், எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும், தீயதை சுட்டெழிக்க வேண்டும், இது புதியதொரு பிறப்பை நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதத்தில்தான் இந்த தீயை மூட்ட வந்தேன் என்று ஆண்டவர் இப்பொழுது விரும்புகின்றார், இந்த நற்செய்தியிலே சொல்கின்றார். நாம் அனைவரும் திருமுழுக்கு என்னும் மறுசாதனத்தினால் அதே தீயாகிய தூய ஆவியாரை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலேயும் ஒவ்வொரு வேளையிலேயும் நாம் உட்கொள்கின்றோம். நம்முள் அந்த தீ எரிகிறது. இந்த தீ பற்றி எரிய வேண்டும், பரவ வேண்டும் என்று நாம் முயற்சி எடுப்போம். இதனால் பிறரும் பலன் அடைய வேண்டும் என்று இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.